எல்லாருக்கும் வணக்கம். திருமணம் எந்த தடங்களும் இல்லாமல் சீக்கிரம் நடக்கிறதுக்கு தான் பரிகாரம் சொல்ல போகிறேன். திருமண வயதை கடந்தும் திருமணம் நடக்காமல் தள்ளி போய்கிட்டே இருக்கிற ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். ஜாதகத்தில் இந்த தோஷம் இருக்குது, அந்த தோஷம் இருக்குது, இதுக்கு பரிகாரம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் பரிகாரம் செஞ்சுட்டு வந்திருந்தாலும் பரவாயில்ல, அதை செஞ்சுக்கிட்டே வாங்க. அது கூடவே இதையும் செய்யுங்க. வாரம் வாரம் செவ்வாய்க்கிழமை இந்த பரிகாரத்தை நம்ம செய்யணும். யாருக்கு கல்யாணம் நடக்கணுமோ அவங்களே இது செய்யலாம். அப்படி அவங்களால செய்ய முடியல, வேலைக்கு போகிறவங்களா இருக்கலாம், அவங்களால செய்ய முடியல அப்படின்னா அவங்களுடைய அம்மாவோ அப்பாவோ யார் வேணாலும் செய்யலாம். இந்த பரிகாரத்தை செஞ்சு பலனடைஞ்சவங்க நிறையா பேர். இந்த பரிகாரம் என்னன்னாக்கா, சென்னையில் சிறுவாபுரி அப்படின்னு ஒரு முருகன் கோவில் இருக்குது. அந்த முருகன் கோவிலுக்கு அர்ச்சனை தட்டு, தேங்காய் பழம், நெய் வாங்கிக்கோங்க. 6 புது அகில் வாங்கிக்கோங்க. அந்த புது அகிலில் 6 விளக்கு, நெய் விளக்கு போட்டு திரி போட்டு மஞ்சள் குங்குமம் விளக்குக்கு வச்சு மனசார வேண்டி, எனக்கு சீக்கிரம் ஜாதகத்தில் எந்த பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் தீர்த்து வச்சு எனக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி முருகனை வேண்டிட்டு 6 நெய் விளக்கையும் ஏற்றுங்க. ஏற்றிட்டு முருகன் சன்னதிக்குள்ளே உங்கள் பேருக்கு கல்யாணம் சீக்கிரம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க. அர்ச்சனை பண்ணிவிட்டு வெளியில் வந்து 6 முறை அந்த கோயிலை சுற்றி வாங்க. 6 முறையும் உங்கள் மனசு ஃபுல்லாக நல்லபடியாக கல்யாணம் நடக்கணும். கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் நானும் அந்த கல்யாணம் ஆனவுடனே நானும் அந்த கல்யாணம் ஆன பொண்ணாகட்டும் மாப்பிள்ளையாகட்டும் சேர்ந்து இந்த கோயிலுக்கு வந்து எங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி வேண்டி மனசார 6 முறை சுற்றுங்க. சுற்றிட்டு வாங்க. இந்த பரிகாரத்தை அந்த பொண்ணோ பையனோ செய்ய முடியல அப்படின்னா அந்த பொண்ணோட அம்மாவோ அவங்களுடைய உடையில் ஒரு சட்டையாகட்டும், அவங்க உடுத்துகிற சேலையாகட்டும், பையனாக இருந்தால் அவருடைய மேல் சட்டையாகட்டும், அதை எடுத்து உங்களுடைய, அதாவது அம்மா சொல்கிறேன், அவங்க மடியில் அந்த சட்டையை புடவையை மடியில் வச்சுக்கிட்டு மனசார முருகன்ட்ட வேண்டலாம். வேண்டி இப்போ நான் சொன்ன மாதிரி விளக்கு போட்டு அந்த பொண்ணுக்காக பையனுக்காக அம்மா செய்யலாம். விளக்கு போட்டு அந்த பொண்ணோட பேரில் அர்ச்சனை பண்ணிவிட்டு தாயார் செய்யலாம். செஞ்சுட்டு 6 முறை சுற்றிட்டு வரலாம். இதே மாதிரி 7 வாரம் விடாமல் மனசார செய்யுங்க. கண்டிப்பாக இந்த பரிகாரத்துக்கு பலன் ஜாஸ்திங்க. கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும். இந்த பரிகாரத்தை நாங்களே செஞ்சுருக்கோம். எங்கள் வீட்லேயே இந்த மாதிரி கல்யாணம் நடந்துருக்கு. நம்பிக்கையோடு செய்யுங்க, நல்லபடியாக கல்யாணம் நடக்கும். கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் பொண்ணும் மாப்பிள்ளையும் சேர்ந்து ஒரு தடவை கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.